நமஸ்காரம். 100 கோடி வருஷத்துக்கும் மேலே இந்த பூமியில் உயிர்களோட பரிணாம வளர்ச்சி நடந்திருக்கு. அது உயிர்களில் நம்ப முடியாத அளவுக்கு நுட்பத்தையும் நுணுக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. எளிமையாக சொன்னால் பரிணாம வளர்ச்சியை இப்படி பார்க்கலாம். ஒரு ஆடு ஒட்டகச்சிவிங்கியாக மாற 10 லட்சம் வருஷம் எடுத்திருக்கலாம். ஒரு பன்னி யானையாக இன்னும் பல லட்சம் வருஷம் எடுத்திருக்கலாம். ஆனால் ஒரு குரங்கு ரொம்ப சீக்கிரமாக மனுஷன் ஆயிடுச்சு. இவ்வளோ சீக்கிரமாக மாறினது எப்படின்னு விஞ்ஞானிகள் இன்னும் விடுபட்ட இணைப்பை தேடிட்டு இருக்காங்க. மரபணு விஞ்ஞானிகளின் படி உங்களுக்கும் ஒரு சிம்பான்சிக்கும் டிஎன்ஏ வித்தியாசம் 1.23% தானாம். 1.23%. ஒன்றும் பெரிய அளவு இல்லை. உடல் ரீதியாக அந்த அளவுக்கு மனித குரங்குக்கு நெருக்கமாக இருக்கும். ஆனால் நம்ம மதிநுட்பம், விழிப்புணர்வு இதில் மகத்தான வித்தியாசம் இருக்குது. நமக்கு மதிநுட்பம் இருக்குது, அதுக்கு அடித்தளம் உண்டு. இந்த அடித்தளத்தோட வலிமை பத்தலை. அதனால இந்த மனித மனம் எல்லாத்துக்கும் மகத்தான இந்த அதிசயம் துன்பம் உருவாக்கும் ஒரு இயந்திரமாக இயங்கிட்டு இருக்குது. சும்மா பாருங்க, துன்பம் மேனுஃபேக்சர் பண்ணுற மெஷின் எங்கே இருக்குது? உங்கள் மனசில் தான். ஒரு அதிசயம் துன்பம் உருவாக்குற தொழிற்சாலையாக மாற்றப்பட்டிருக்கு. உங்கள் புத்திசாலித்தனமே உங்களுக்கு எதிராக ஆயிடுச்சுன்னா உங்கள் ரசாயனமும் உங்களுக்கு எதிராக ஆயிடும். இப்போ உலகம் பூராவும் உங்களுக்கு எதிரான மாதிரி தோணும். மனித துன்பத்துக்கு கவர்ச்சியான பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸ்ட்ரெஸ், டென்ஷன், பதட்டம், மனசோர்வு, மனக்கோளாறு, பைத்தியம், இப்படி என்ன வேணுமோ சொல்லிக்கலாம். அடிப்படையில் உங்களோட புத்தியே உங்களுக்கு எதிராக திரும்பிடுச்சு. உங்கள் புத்தி உங்களுக்கு சாதகமாக இல்லை, அது எதிராயிடுச்சு. உங்கள் புத்திசாலித்தனத்தோட கூர்மையே காயத்துக்கும் பாதிப்புக்கும் காரணமாயிடுச்சு. எளிமையான அதே சமயம் சக்தி மிக்க வழிகள் சில உண்டு. அது படிப்படியாக உங்கள் மனத்தை ஒரு அதிசயமாக மாற்றிக்கும். அதிசயமான நிறைவான ஒரு வாழ்க்கையை உருவாக்கலாம். உங்கள் விருப்பப்படி உங்கள் விதியை நீங்களாவே அமைச்சுக்கலாம். உங்கள் மனத்தோட ஆற்றலை பயன்படுத்தி ஒரு மகத்தான வாழ்க்கையை ஆக்கலாம். அன்பு, சந்தோஷம், ஆனந்தம், செழிப்பு, எல்லாத்துக்கும் மேலே நிறைவு, அதை உருவாக்கலாம். யோக மரபுல ஒரு அழகான கதை உண்டு. ஒரு ஆள் நடந்து போய்கிட்டு இருந்தாரு. அப்படியே தற்செயலாக சொர்க்கத்துக்குள்ள போயிட்டாரு. ரொம்ப நடந்துட்டாரு. கொஞ்சம் சோர்வா இருந்துச்சு. எங்கேயாவது ஓய்வு எடுக்கணும்னு விரும்பினாரு. ஒரு அழகான மரம் தென்பட்டது. அதுக்கு அடியில் மெது மெதுன்னு புல்லு. அங்கே போய் படுத்து தூங்கிட்டாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு நல்ல ஓய்வு எடுத்து எழுந்தார். அட, நல்லா பசிக்குதே, சாப்பிட ஏதாவது கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு நினைச்சாரு. அவருக்கு பிடிச்ச சுவையான உணவெல்லாம் கற்பனை பண்ணாரு. உடனே அத்தனையும் முன்னாடி வந்துடுச்சு. சொர்க்கத்தில் சர்வீஸ் அப்படி. சாப்பாடு நல்லா ஒரு பிடி பிடிச்சாரு. இப்போ நினைச்சாரு, அது சரி, குடிக்க ஏதாவது கிடைச்சதுன்னா தனக்கு பிடிச்ச எல்லா பானங்களையும் நினைச்சாரு. உடனே அதெல்லாம் தோணிடுச்சு. யோகத்தில் இந்த மனித மனத்தை மர்க்கட்டா இல்லைன்னா குரங்குன்னு சொல்லுவோம். அதோட குணத்தால குரங்குன்ற வார்த்தை ஒருத்தர் செஞ்சதை திரும்ப செய்யறதை குறிக்குது. குரங்கு மாதிரி செய்றீங்கன்னா ஒருத்தர் செஞ்சதை திரும்ப செய்றீங்கன்னு அர்த்தமாகும். இதுதான் உங்க மனத்தோட முழு நேர வேலை. அதான் நிலையற்ற ஒரு மனத்தை குரங்குன்னு சொல்றாங்க. இப்போ சொர்க்கம் போன நம்ம ஆளுக்கு இந்த குரங்கு வேலை செஞ்சது. அவர் நினைச்சாரு, என்னதாண்டா நடக்குது இங்க? சாப்பாடு கேட்டேன், சாப்பாடு வந்தது. குடிக்க கேட்டேன், குடிக்கிறது வந்தது. ஒருவேளை இங்க பேய்ங்க இருக்குமோ? அப்படியே சுத்தி பார்த்தாரு. பேய்ங்க வந்துடுச்சு. அதை பார்த்த மாத்திரமே நடுங்கி போயிட்டாரு. ஐயோ, இங்க பேய்ங்க இருக்குதே, ஒருவேளை என்னை கொடுமைப்படுத்துமோ? அப்பவே பேய்ங்க கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சது. அவர் வலி தாங்காம கத்தி கூச்சல் போட்டார். ஐயோ, பேய்ங்க என்ன கொடுமைப்படுத்துதே, என்ன கொல்ல போகுதோ? அவர் செத்து போனார். என்ன பிரச்சனைனா, அவர் உட்கார்ந்திருந்த இடம் வேண்டியதை தரும் கற்பக விருட்ச மரம். அவர் வேண்டியது எல்லாமே நிஜமாக ஆச்சு.
நல்லா நிலைப்படுத்தப்பட்ட மனித மனத்தை கற்பக விருட்சம்னு சொல்லுவோம். இந்த மனத்துல நீங்க வேண்டதெல்லாம் நிஜமாகிடும். நீங்க வாழ்க்கையில எப்பவும் கற்பக விருட்சத்துக்கு கீழே தான் இருக்கீங்க. அதனால உங்க மனம் வேண்டியதை தரும். கற்பக விருட்சமாக ஆகும்படி நீங்க அதை வளர்க்கணும். துன்பத்துக்கும் பைத்தியத்துக்கும் காரணமாக இல்லாம மனம் ஒரு அதிசயமா இருக்கணும். லெட்ஸ் பூம்.